Daily. Taste the Daily. ஞாயிறு விடுமுறை தினத்தை ஒட்டி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் திரளான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் அஜித்குமார். அஜித்குமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக. அதாவது உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். குறிப்பாக இந்த விடுமுறை தினங்கள் மற்றும் திருவிழா காலங்களில் கூடுதலாக பக்தர்கள் தரிசனத்துக்கு வருவார்கள். இந்த நிலையில இன்று ஞாயிறு விடுமுறை தினம் மற்றும் இன்னும் 2 தினங்களில் பொங்கல் பண்டிகை கொண்டாட இருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் கோவில் சுவாமி தரிசனத்திற்காக அதிகாலை முதலே குவிந்தனர். இது மார்கழி மாதம் என்பதால் கோவில் அதிகாலை 3 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. தொடர்ந்து மற்ற கால பூஜைகளும் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் பக்தர்கள் அதிகாலை முதலே கடலிலும் மற்றும் புனித தீர்த்தமான நாளிக்கிணறு தீர்த்தத்திலும் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த பொங்கல் பண்டிகை மற்றும் தைப்பூச திருவிழா வர இருப்பதால் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் குறிப்பாக விருதுநகர், அருப்புக்கோட்டை, தென்காசி, சங்கரன்கோவில் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக அலகு குத்தியும் வேல் காவடி எடுத்தும் உள்ளிட்ட பல்வேறு காவடிகள் எடுத்தும் கோவிலில் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி வருகின்றனர். விடுமுறை தினமான இன்று திருச்செந்தூர் கோவிலுக்கு அதிக அளவில் பக்தர்கள் வந்ததால் திருச்செந்தூர் நகர் முழுவதுமே போக்குவரத்து நெருக்கடியானது உருவாகியுள்ளது. இந்த நிலையில் திருச்செந்தூர் நகர் பகுதி முழுவதும் பக்தர்கள் தலையாகவே காட்சியளித்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.